அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் இந்த வீக் நடக்க போகக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ரிவிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் ரிவிஷன் வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் யார் செக் பண்ணலையோ நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ் 6th to 8th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டாக நம்ம எக்ஸாம் நோக்கில் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வைட்டமின் கொஸ்டின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அமிலங்கள், காரங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் வைட்டமின் கேள்விகள், நெக்ஸ்ட் அமிலம் கேள்விகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வைட்டமின் ஏ குறைபாட்டால் எந்த நோய் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விட்டமின் ஏ அந்த குறைபாட்டினால மாலை கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ் தான் நடக்கும். அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரிக்கட்ஸ் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிக்கட்ஸ் அப்படின்னாலே நம்ம வைட்டமின் டி குறைபாட்டினால்தான் ரிக்கட்ஸ் ஏற்படும். அப்போது வைட்டமின் ஏ அப்படின்னா மாலை கண் நோய். நெக்ஸ்ட்டு வைட்டமின் பி அப்படின்னா பெரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வைட்டமின் சி பார்த்தோம்னா ஸ்கர்வி அப்படின்லாம். வைட்டமின் டி குறைபாட்டினால ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும். அப்போது ரிக்கட்ஸ் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது, அதாவது ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மாலிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன், அதை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? அந்த பொருள் வேகமாக என்ன ஆகும்? அந்த மூலக்கூறுகள்லாம் உள்ளவே வேகமாக நகர தொடங்கும். அப்போ ஆப்ஷன் சி வேகமாக நகர தொடங்கும்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வெப்பத்தோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது வெப்பத்துக்கான யூனிட் என்னென்னா ஜூல்ன்றது தான் வெப்பத்துக்கான யூனிட். அப்போது ஆப்ஷன் பி ஜூல்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எது கலவை அல்ல, அதாவது எது மிக்சர் இல்லைன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ பால் எடுத்துக்கணுன்னா காஃபி, டீ எடுத்துக்கணும் அப்படின்னா டீ என்ன அது ஒரு கலவை. ஏன்னா அதில் பால் இருக்குது, தண்ணி இருக்குது, நெக்ஸ்ட்டு சர்க்கரை இருக்குது, டீ தூள் இருக்குது. அப்போ டீன்றது ஒரு கலவை. அது மாதிரி எது கலவை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காஃபின்றது பார்த்தோம்னா ஒரு கலவை தான், ஓகேங்களா? ஏன்னா காஃபி தூள் இருக்குது, பால் இருக்குது, தண்ணி இருக்குது. அதே மாதிரி தான் எலுமிச்சை ஜூஸும் தண்ணி இருக்குது, அப்போ எலுமிச்சை சாரெல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீமும் பார்த்தோம்னா நிறைய மூலக்கூறுகள் கலவை, அது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஐஸ்கிரீமில் இருக்கும். ஆனால் தண்ணின்றது ஒரு கலவை இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்போது நீருன்றது ஒரு கலவை அல்ல. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மாநில மரம் என்ன அப்படின்னா பனை மரம் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, உலகில் நம்ம வேர்ல்டில் டோட்டலாக 100%, 97% என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன தண்ணியாக இருக்குது? நன்னீராக இருக்கா, இல்லைனா உப்பு நீராக இருக்கா? அது மாதிரி கேட்டாங்கன்னா பெரும்பாலும் 97% தண்ணீர் உப்பு நீராக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி உப்பு நீர் தான் கரெக்டான ஆன்சர். மிச்சம் 100%ல் 97 போச்சு அப்படின்னா மிச்சம் 3% தான் நன்னீராக காணப்படுது. அப்போ 97% பெரும்பாலும் எப்படி தான் இருக்குது? நம்மளுக்கு உப்பு நீராக தான் தண்ணி இருக்குது. அடுத்த கேள்வி, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி எதை நம்ம அறியலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வேகத்தை, தொலைவை, திசையை, ஏக்கத்தை. அப்போ காந்த ஊசி நம்ம மேக்னெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? எந்த திசையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறியலாம். அப்போது ஆப்ஷன் சி திசை இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைட்டமின் சி குறைபாட்டு, அதாவது வைட்டமின் சினாலே நம்மளுக்கு தெரியும் ஸ்கர்வி. இந்த குறைபாட்டு போக்குறது என்னன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு புக்லேயே நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வைட்டமின் சி குறைபாட்டை நெல்லிக்காய் தான் போகுது. அப்போ நெல்லிக்காயில் தான் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி நெல்லிக்காய். வைட்டமின் சி எந்த பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்காயில். அந்த குறைபாட்டை போகக்கூடியது என்னென்னா நெல்லிக்காய் தான். நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட தேசிய மரம், தமிழகத்தோட தேசிய மரம் மாநில மரம், தமிழகத்தோட மாநில மரம் பனை மரம். இந்தியாவோட தேசிய மரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்தியானா பேனியன் ட்ரீ, ஆலமரம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனோட இரத்த மண்டலத்தில் என்னென்ன பொருட்கள் கடத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள். அப்போ எல்லாமே தான் என்ன ஆகும்? இந்த இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும்.
அப்போ இவை அனைத்தும் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு காற்றில் எப்படி நம்ம தண்ணீரில் வந்து 97% வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது, உப்பு நீராக இருக்குது. அது மாதிரி நம்ம காற்றில் வந்து நைட்ரஜனோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. நைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. அப்போ நைட்ரஜன் வந்து 78% தான் வந்து கரெக்டான ஆன்சர். பெரும்பாலும் நம்ம காற்றில் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜனோட கலவை தான் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பால் வந்து தயிராக மாறுது, அப்போ மில்க் வந்து கேர்டாக மாறுதுங்களா? அப்போது அந்த மாற்றம் வந்து என்ன மாற்றம்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு மீளா மாற்றம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அகெயின் வந்து நம்ம தயிரை வந்து மாற்ற முடியாது. அப்போ அது ஒரு மீளா மாற்றம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செல்லோட அடிப்படை குறியீடு. அதாவது ஒரு செல் இருக்குன்னு வைங்களேன், அந்த செல் அப்படின்னா எப்படி நம்ம குறிக்கலாம், சென்டிமீட்டரில் மில்லிமீட்டர், மீட்டர், மைக்ரோமீட்டர். அப்போ செல்லுன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிகல் தான் செல்லு. அப்போ அது எதில் தான் நம்ம பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப்பில் தான், நுண்ணோக்கியில் தான் பார்க்க முடியும். அப்போ அது எப்படி இருக்க முடியாது, அது கண்டிப்பாக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ மைக்ரோமீட்டரில் தான் எப்படி இருக்கும், செல்லு வந்து இருக்கும். அப்போ செல்லோட அளவை வந்து எதில் குறிக்கும் அப்படின்னா குறியீடு வந்து பார்த்தோம்னா மைக்ரோமீட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மின்சாரம் வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ மின் உற்பத்தி மையம், அங்கே தான் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் பி மின் உற்பத்தி நிலையம்ன்றதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு உலக தண்ணீர் தினம். தண்ணீர் தினம், நீர் தினம் வந்து எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா மார்ச் மாதம் 22 அப்போ தான் வந்து உலகத்தில் வந்து தண்ணீர் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அப்போ மார்ச் 22 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், முட்டையில் வந்து எந்த ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து கொழுப்பு, அமிலம், அப்புறமா வந்து கார்போஹைட்ரேட்ஸ், அதில் வந்து புரதம் தான், புரோட்டீன் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்கில் வந்து நிறைய இருக்கும். அப்போ முட்டையில் வந்து அதிகம் இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா புரதம் தான் வந்து முட்டையில் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எந்த பரப்பு வந்து ஒளியை வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி லைட்டை வந்து எதிரொலிக்கும். கண்ணாடி, நீர், கல், குறுந்தகடு, இது மூணுமே வந்து ஒளியை வந்து எப்படி எதிரொலிக்காது. கண்ணாடி பரப்பு தான். இங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னா வந்து ஒளி வந்து விழுது அப்படின்னா அது வந்து பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். ஓகேங்களா? அப்போ கண்ணாடி பரப்பு தான் வந்து ஒளியை வந்து எதிரொலிக்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, நம்ம வாழக்கூடிய இடம் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வாழக்கூடிய இருப்பிடம் வந்து சுத்தமாக தான் இருக்கணும். அப்போ சுத்தம்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அசுத்தமாக இருக்கக்கூடாது, மூடிய நிலையில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திறந்த நிலையிலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பூச்சிகள் அந்த மாதிரி விலங்குகள் அதெல்லாம் வரும். அப்போ நம்முடைய வாழ்விடம் வந்து சுத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வெப்பநிலை அப்படின்னாலே நம்ம அதை எதில் இது பண்ணுவோம் அப்படின்னா கெல்வினில் தான் வந்து சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ கெல்வின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழே நம்மளுக்கு ஒரு 4 பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது உலோகம்னு கேட்குறாங்க. ஆக்சிஜன், தண்ணீர், ஈலியம், இரும்பு. அப்போது இதில் வந்து எது உலோகம் அப்படின்னா இரும்புன்றது தான் வந்து ஒரு உலோகம். அப்போ ஆப்ஷன் டி இரும்புன்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுவரைக்கால் நம்ம தனிமங்கள் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரைக்காலும் பார்த்தோம்னா 118 தனிமங்கள், ஓகேங்களா, 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆக்சிஜனோட அணு எண் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்களா. அப்போ ஆக்சிஜன், கார்பன் இந்த மாதிரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனோட அணு எண் என்ன அப்படின்னா 8ன்றது தான் வந்து ஆக்சிஜனோட அணு எண். அப்போ 8 வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கார்பன் கேட்டாங்கன்னா 6ன்றது கார்பனில் வரும். அப்போ ஆக்சிஜன் அப்படின்னா 8, கார்பன்னா 6. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை வந்து நம்ம எப்படி அறிவியல் பூர்வமாகவும் எளிமையாகவும் வந்து எந்த முறையில் வந்து சொல்லுவோம் அப்படின்னா வேதியியல் வாய்ப்பாடு. அந்த வேதியியல் வாய்ப்பாடு மூலமாக தான் அந்த நம்ம என்ன பண்ணுவோம், பீரியாடிக் டேபிள். அந்த பீரியாடிக் டேபிளில் தான் வந்து எல்லா தனிமங்கள், சேர்மங்கள், எல்லா மூலக்கூறையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேதியியல் வாய்ப்பாடு வழியாக தான் வந்து சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி வேதியியல் வாய்ப்பாடுன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஒரு அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணு துகள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்குன்னா நியூக்ளியஸை சுற்றி என்ன சுற்றி வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரான், ஓகேங்களா, ஈன்னு சொல்லிட்டு நம்ம குறிப்போம். அப்போ எலக்ட்ரான்றது தான் வந்து பார்த்தோம்னா
என்ன சுற்றி வரக்கூடிய பொருள். அப்போது சுற்றி வரக்கூடிய அணுத்துகள் என்னன்னா வந்து எலக்ட்ரான், ஈன்னு சொல்லிட்டு குறிக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய உலோகம். அப்போ பாதரசம் தான். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான், நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிறாங்க. திரவமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? உலோகம். ஒரே ஒரு உலோகம் வந்து எது திரவமாக இருக்கும் அப்படின்னா பாதரசம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு திரவமாக இருக்கும். எந்த வெப்பநிலையில்? அறை வெப்பநிலையில், ரூம் டெம்பரேச்சர்லேயே அது எப்படி தான் இருக்கும்? திரவமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே அலோகம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய இந்த மின்சாதன இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். கிராஃபைட் மட்டும்தான் வந்து மின்சாரத்தை கடக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம். ஓகேங்களா? அப்போ அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கிறது வந்து பாதரசம். மின்சாரத்தை கடக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் என்ன அப்படின்னா கிராஃபைட். ஒளி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஒளினா வந்து லைட் அப்படின்றது ஒரு எனர்ஜிங்களா, அப்போ ஒரு ஆற்றல் தான் வந்து ஒளி. மின்னோட்டத்தோட அடிப்படை யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மின்னோட்டம் அப்படின்னாலே ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நிறையோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நிறையோட எஸ்ஐ யூனிட்னா நிறைனா வெயிட். அப்போது அதோட எஸ்ஐ யூனிட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கிலோகிராமாக தான் இருக்கும். அதாவது ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி அப்படின்னா ஒரு நிறை, அது ஒரு வெயிட்டுங்களா, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோகிராமில் தான் வந்து அளப்போம். அதே மாதிரி எல்லா பொருளும், எந்த பொருள் நிறை வெயிட் இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோகிராமில் தான் வந்து அளப்போம். அப்போது அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா கிலோகிராமு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாகனங்களில் லென்ஸ் பட்டி. இப்போ ஒரு கான்கேவ் லென்ஸா, கான்வெக்ஸா, குவியா, குழி, ஆடியா, அது மாதிரி கேட்குறாங்க. அப்போது வாகனங்களில் பின் காட்சிக்காக பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் வந்து தெளிவாக தெரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா குவி ஆடியை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ குவி ஆடின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 1972 வந்து எடுத்துன்னு வந்திருப்பாங்க. காடு அழிப்பு அப்படின்றது வந்து ஒரு தாவரங்களை வளர்ப்பதா இல்லை, அதே மாதிரி தாவரங்களை கவனிப்பதா இல்லை, காடுகளை அழிப்பது தான் வந்து காடு அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி. ஆப்பிளில் வந்து எந்த அமிலம் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்பிளில் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து நம்மளுக்கு மாலிக் அமிலம். ஓகேங்களா? அந்த மாலிக் அமிலம் தான் ஆப்பிளில் வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் வந்து எந்த உணவுப் பொருளில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆரஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு சிட்ரிக் அமிலம் இருக்கும். இதுவே தயிர்னா லாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது ஆரஞ்சு பழத்தில் தான் வந்து சிட்ரிக் அமிலம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது வயிற்று பகுதியில் வந்து எந்த அமிலம் இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹைட்ரோக்ளோரிக். அப்போ இந்த HCl அமிலம் தான் நம்ம வயிற்று பகுதியில் இருக்குது. அப்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அமிலங்கள், ஆசிட்ஸ் எப்பவுமே எந்த சுவையில் இருக்கும் அப்படின்னா வந்து புளிப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ புளிப்பு சுவையுடையது தான் வந்து அமிலங்கள். நெக்ஸ்ட்டு சிவப்பு எறும்போட கொடுக்கல எந்த அமிலம் இருக்குன்னா ஃபார்மிக் அமிலம். அப்போது சிவப்பு எறும்புனாலே எந்த அமிலம் இருக்குது? ஃபார்மிக் அமிலம் தான் அதோட கொடுக்கல வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். அமிலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்மளுக்கு வைட்டமின் குறைபாடுகள் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஆசிட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வந்து வாயு கசிவை அறிவதற்கு எல்பிஜியில் வந்து நம்மளுக்கு என்ன சேர்க்குறாங்க, எந்த வேதிப்பொருளை வந்து சேர்க்குறாங்க? அதாவது எல்பிஜியில் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த ஐட்டம் சேர்க்கறதுனால, இந்த வேதிப்பொருள் சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு வாயு கசிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா மெர்காப்டன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை வந்து சேர்க்கறதுனால தான் எல்பிஜியில் நம்மளுக்கு என்ன வாயு கசிவு இருந்துச்சுன்னா உடனே ஸ்மெல் வருது. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து வாயு வந்து எல்பிஜி வந்து ஒரு ஸ்மெல் இல்லாததுனால ஸ்மெல் வராது நம்மளுக்கு. அப்போ இந்த வேதிப்பொருள் வந்து சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு ஸ்மெல் வருது. நெக்ஸ்ட்டு சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியது வந்து மீத்தேன் தான் வந்து சதுப்பு நில வாயு. அப்போ மீத்தேன் வந்து நிறையா வந்து இந்த சதுப்பு நில பகுதியிலாம் வந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு மருத்துவர்கள் இப்போ லென்ஸ் பற்றி தான் வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். டாக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா தலை கண்ணாடி, இந்த தலை கண்ணாடிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து எந்த லென்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குழி ஆடியை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
பின்வருவனவற்றுள் பஞ்சகாவிய பொருளில் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சகாவியம் அப்படின்னாலே பால், ஓகேங்களா. இந்த பால் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் 5 பொருட்கள் வந்து சொல்லுவோம். அதில் வந்து தயிர், பாலோட சாணம், பசுவோட சாணம், பசுவோட சிறுநீர், இது எல்லாமே வந்து அது கீழே வரும், ஓகேங்களா. தயிர், பசுவோட சாணம், பசுவோட சிறுநீர். ஆனால் வந்து சர்க்கரைன்றது ஒரு பஞ்சகாவிய அந்த 5 பொருட்களில் வந்து இல்லாதது. அப்போது சர்க்கரைன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து சிவப்பு கோள், ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளானட்டை நம்ம அழைப்போம் அப்படின்னா செவ்வாயை தான் வந்து சிவப்பு கோள் அப்படின்னு அழைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பின்வருவனவற்றுள் எது வான் பொருள் அப்படின்னா சூரியன், சந்திரன், விண்மீன், இது எல்லாமே வந்து வானத்தில் காணக்கூடிய பொருள்கள் தானே. அப்போ சூரியன், சந்திரன், விண்மீன் இவை அனைத்துமே வந்து வான் பொருட்கள். அப்போ ஆப்ஷன் டி இவை அனைத்தும்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ராக்கெட்டில் வந்து எந்த தத்துவம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியூட்டனோட 3ஆம் விதி தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். நியூட்டனோட 3ஆம் விதி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த விதிப்படி தான் வந்து ராக்கெட் எல்லாமே வந்து செயல்படுது. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ராக்கெட்டோட கீழ்ப்பகுதி வந்து நம்மளுக்கு அந்த ஏவுறாங்க பார்த்தீங்களா, ஏவுறுதி, அது வந்து வெப்பத்தை வெளிப்படுத்தி மேலே வந்து ராக்கெட் போகிறதுக்கு வந்து உதவுது. அப்போ இந்த 3ஆம் விதிப்படி தான் வந்து அது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த பொருட்கள் எல்லாம் புவி வெப்பமடைதலுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட்டு மீத்தேன், ஃப்ளோரோ கார்பன், இது எல்லாமே தான் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு உலகம் வந்து வெப்பமடைய வந்து காரணமாக இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இவை அனைத்தும். நெக்ஸ்ட்டு மழை நீரில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இதெல்லாம் வந்து கலந்து இருந்துச்சுன்னா வந்து எந்த மழையை வந்து உருவாக்கும் அப்படின்னா அமில மழை தான். ஆசிட் ரெயினை தான் வந்து என்ன ஆகுது, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து சேர்ந்து அமில மழையாக தான் நம்மளுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட்டு வந்து எந்த உலோகம் வந்து துருப்பிடித்தலுக்கு வந்து உண்டாகுது அப்படின்னா இரும்பு தான் வந்து என்ன ஆகும், தண்ணி பட்டாலும் சரி, அதிகமான வெப்பநிலை, முக்கியமாக தண்ணி பட்டால் என்ன ஆகுது, பிடிதலுக்கு உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து வெப்ப இடுவில் இருந்தாலும் வந்து துருப்பிடித்தல் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் என்ன ஆகும், துருப்பிடிப்பு வந்து நடக்கும். அப்போ இரும்பு இந்த பொருளில் தான் வந்து துருப்பிடிப்பு வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வைட்டமின் பி குறைபாட்டினால் எந்த நோய் ஏற்படும் அப்படின்னா வந்து பெரிபெரி, இந்த பெரிபெரின்றது தான் வந்து வைட்டமின் பி குறைபாட்டினால ஏற்படும். நெக்ஸ்ட்டு மனிதன் வந்து காதுக்கு கேட்கக்கூடிய அந்த அதிர்வெண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். 20 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒலியை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது கீழே 20 கீழே இருந்தாலும் 20,000க்கு மேலே இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்போ கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய வரம்பு வந்து பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் இருக்கலாம். அப்போ இதோட வந்து என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவிஷனுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாமோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.